பொதுச் செயலாளர்கள், இதர முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் இன்றைய கலந்தாய்வு கூட்டத்தில், செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றார்கள். ஆந்திர மாநில தலைவர் வித்யாசாகர், பொதுச் செயலாளர் PTM சிவபிரசாத், தெலுங்கானா மாநில தலைவர் ஜிலுக்கரா ஸ்ரீனிவாஸ், மச்ச தேவேந்திரா, கர்நாடக மாநில தலைவர் சந்திரசேகர், ராஜ்குமார், பெங்களூர் மூர்த்தி ஆகியோரும் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரியின் சார்பில் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் அவர்களும் கலந்து கொண்டார். கேரள மாநிலத்திலிருந்து வர இயலாத நிலையில் தங்களின் கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆக தென்னிந்திய மாநிலங்களின் செயற்குழு கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விரிவான கலந்தாய்வை மேற்கொண்டோம். தெலுங்கானாவில் 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் இந்தியா கூட்டணியில் குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவரோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சட்டப்பேரவை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் அங்கே சட்டப்பேரவைக்கான தேர்தலும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலும் நடைபெற உள்ள சூழலில் ஆந்திர தென் மாநில விசிக நிர்வாகிகளுடன் ஆன ஆலோசனைக்கு பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். தெலங்கானாவில் 10 தொகுதிகளில் விசிக போட்டியிடும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விரிவான கலந்தாய்வை மேற்கொண்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்தித்த போது தெரிவித்தார். தெலங்கானாவில் 10 தொகுதிகளில் விசிக போட்டியிடும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். கர்நாடகாவில் 6 தொகுதிகளிலும், கேரளாவில் இடுக்கி உள்பட 3 தொகுதிகளிலும் விசிக போட்டியிடும் என்றும், தெலங்கானாவில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தென் மாநில விசிக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் இதனை தெரிவித்தார். தெலங்கானாவில் 10 தொகுதிகளில் விசிக போட்டியிடும் என்றும், கேரளாவில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் செய்தியாளர்களை சென்னையில் சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். கர்நாடகாவில் 6 தொகுதிகளிலும், கேரளாவில் 3 தொகுதிகளிலும், தெலங்கானாவில் 10 தொகுதிகளிலும் விசிக போட்டியிடும் என்று தென் மாநில விசிக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார்.
கர்நாடகாவில் 6 தொகுதிகளிலும், கேரளாவில் இடுக்கி உள்பட 3 தொகுதிகளிலும், தெலங்கானாவில் 10 தொகுதிகளிலும் விசிக போட்டியிடும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். இந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். தென் மாநில விசிக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திராவில் கூட்டணியில் இடம் கிடைக்காவிடில் தனித்து போட்டியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தென் மாநில விசிக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் இதனை தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விரிவான கலந்தாய்வை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானாவில் 10 மக்களவை தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எங்கள் மீதுள்ள கரிசனத்திற்கு, அக்கறைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது. தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்க நாங்கள் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியதை போல் இருக்கலாம், அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம். எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம், கருதுகிறோம். அந்த அடிப்படையில் எங்கள் முடிவுகள் இருக்கும். திமுக கூட்டணியில் தொடர்வதில் உறுதியாக உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.